அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்களா? அம் இதுதான் வாழ்க்கையோட எண்டு. இதுக்கப்புறம் என்னால ப்ரொசீடே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு, உங்களுடைய கடந்த காலத்த கொஞ்ச நாள் நினைவுபடுத்தி பாருங்க. நெறைய நேரத்துல இதே மாதிரியான ஒரு எண்டுல நாம நின்னுருப்போம். இதே மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை நம்மள அழுத்தியிருக்கும். நாம அந்த இடத்துல நின்னுட்டு, இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்றதுன்னே தெரியாம முழிச்சிருப்போம். அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு விரக்தியோட உச்சிக்கே நம்ம போயிருப்போம். ஒரு சோகத்தோட உச்சிக்கு நம்ம நின்னுருப்போம். ஒரு பெரிய இழப்ப சந்திச்சிருப்போம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இல்ல. இத இழந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தோணியிருக்கும். நெறைய விஷயங்கள் இந்த மாரி நடந்திருக்கும். ஆனா, அந்த நேரத்துல பெரிய விஷயமா, பெரிய கஷ்டமா தெரிஞ்ச ஒண்ணு, இந்த நேரத்துல உங்களுக்கு அது ஒரு சாதாரண ச்சே இதுக்காடா நம்ம போய் இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இதுக்கா நம்ம போய் இவ்ளோ வருத்தப்பட்டோம்? இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே! இது இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறப்ப இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே! அப்படின்னு உங்களுக்கு தோணும். நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு ஒரு வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த வேலை தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கடுமையா உழைச்சிருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில வந்து அந்த வேலை உங்க கை நழுவி போயிருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இத்தன வருஷம் உழைப்பையும் நான் அதில போட்டேனே! எல்லாமே போயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் ஆயி உட்கார்ந்துருவீங்க. எந்த பாதையும் இல்லன்னு சொல்லிட்டு கண்ண மூடி அ மயக்கம் அடைய போற நிலையில, எங்கேருந்தோ ஒரு சின்ன ஒலி கீற்று வந்து உங்கள அப்படியே அழகா இழுத்துட்டு போய் வேற உலகத்துல விட்டுருக்கும். அந்த உலகத்துல நீங்க சர்வை பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் அவ்வளோ நாளைக்கு அன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டோமா? ஏன்டா இந்த விஷயத்துக்கு நம்ம போய் கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு இப்ப தோணும். அதே மாரி தான் இப்ப உங்ககிட்ட இருக்கிற கஷ்டமும், அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் தான். இப்ப நீங்க செய்வதறியாது முழிக்கக்கூடிய ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு இலகுவான சூழ்நிலையா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும். ஆக நீங்க எப்பயுமே ஏதோ ஒரு ரூபத்துல எவ்வளோ கஷ்டத்த குடுக்குற இறைவன் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு உதவியா, ஒரு ஒளி கற்றை எனக்கு அனுப்பி வேற ஒரு உலகத்துல என்னை கொண்டு விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கைய மட்டும் நீங்க இழக்கவே கூடாது. இன்னைக்கு உள்ள கஷ்டம் நாளைக்கு ஒரு இலகுவான ஒரு சின்ன அனுபவமா இது போயிடும். ஏற்கனவே எப்படி பெரிய கஷ்டம்னு நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவமா, ஒரு படிக்கல்லா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கோ, அதே மாரி இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய கஷ்டம், ஒரு சின்ன ஒரு படிக்கல்லா, ஒரு சின்ன ஒரு உரசலா உங்க வாழ்க்கையில இருக்குமே ஒழிய, இதுவே எண்ட் ஆஃப் லைஃபா இருக்காது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.